ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஆந்திரா ஸ்பெஷல் ஆவ புளியோரங்க. ஆமாங்க, ஆவ புளியோரை அப்படின்னா கடுகு புளியோதரைன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மெயினாக கோயில்களில் பிரசாதமாக செய்வாங்க. பண்டிகை நாட்களில் சாமிக்கு படைக்கிறதுக்கும் செய்வாங்க. இந்த கடுகு நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அந்த கடுகை நம்ம எப்படியெல்லாம் உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல தாங்க இந்த கடுகை வச்சு இந்த புளியோதரை செஞ்சுருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பல வகையாக நீ புளியோதரை செஞ்சு போடுற, ஆனால் அந்த கடுகு புளியோதரை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் அதுக்கு கரெக்டான ரெசிபி கிடைக்காம இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ரெசிபியும் கிடைச்சிடுச்சு. நான் செஞ்சு பார்த்துருக்கேன், ஆனால் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த அருமையான புளியோதரை செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷலுங்க. இது ஆவ புளியோரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா கடுகு மாவுல செஞ்ச புளியோதரை ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது மெயினா கோயில்கள்ல அவங்க பிரசாதமா கொடுக்கறது. பெருமாள் கோயில்கள்ல இந்த ஆவ புளியோரை கொடுப்பாங்க. அதே மாதிரி வீடுகள்ல பண்டிகை நாட்கள்ல இந்த புளியோரை கண்டிப்பா செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் இது. ரெசிபியை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்து இப்ப சமீபத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. அதை உங்களுக்கு எல்லாம் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு தண்ணி எடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மியா வச்சுக்கணும். இப்ப நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப இது கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சிருக்கேன். இப்ப இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த எண்ணெய் விடும்போது அரிசி ஒரே மாதிரி சாப்பாட்டு அரிசி நல்லா வெந்து நல்ல நீளமா அழகா இருக்கும். உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா வருங்க. இப்ப இது நான் இது மாதிரி இதை நான் எப்படி செய்வேங்கிறத சொல்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி செய்யுங்க. இப்ப நான் இது மாதிரி வச்சுட்டு ஸ்டீம் வந்தப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து மூடி வச்சிடுவேன். ஸ்டீம் வந்தப்புறம் இது இப்படி மூடி வச்சுட்டு சிம் பண்ணிடுவேன். 35 நிமிஷம் 40 நிமிஷம், அதாவது நம்ம பழைய அரிசி அப்படின்னா 40 நிமிஷம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 35 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அது மாதிரி நான் வேக வச்சு ஆற போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆச்சு. எப்பவுமே 10 மினிட்ஸ் கழிச்சு நாம சாதம் எடுத்தோம் அப்படின்னா உள்ள கஞ்சி சுத்தாம இருக்கும். அடிய சாதத்துல கஞ்சி இல்லாம இருக்கும். இப்ப இந்த சாதத்தை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூவாட்டம் நல்லா நீட்டமா அருமையா இருக்கும். அந்த எண்ணெய் பசையால சாதம் சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் முத்தையாகாம ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கும். இது ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உங்களுக்கு லெமன் ரைஸ், தக்காளி சாதம், அது மாதிரி புலாவ்ஸ் ஏதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிட்டு போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆட்டம் செஞ்சா கூட இது நல்லா இருக்கும். இப்போ நாம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க சார், இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிசாதம் வரைக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரே மாதிரி இருக்கும். இப்போ யாராவது தயிர் சாதம் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் பரிமாறிட்டு நம்ம தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இது நம்ம கரண்டி போடக்கூடாது. கரண்டி போடாமல் இப்படி நம்ம அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா உலுக்கி விட்டு இப்படி நாங்கள் ஷேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேலே அடியில் இருக்கிற சாதம் மேலே வந்துடும். மேலே ஆறின சாதம் கீழே போகும். அது மாதிரி நம்ம இப்படி ஷேக் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு இது ஒரு பொடியும் புளிக்காய்ச்சலும் ரெடி பண்ணிக்கணும். அதை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு வறுக்காம கடுகு, அதாவது 200 கிராம் அரிசி அப்படின்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு எடுத்துக்கணும். இப்போ நான் 300 கிராம் எடுத்துருக்கிறதால ஒரு 2 ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 2.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த கடுகு போட்டாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம தாளிக்கும் போது, அதாவது புளிக்காய்ச்சல் செய்யும் போதும் மிளகா போட போகிறோம். அதனால இந்த மிளகால நான் 5 மிளகா போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போட்டுட்டு 5 மிளகா போட்டிருக்கேன். மிளகா போட்டுட்டு இதுக்கு உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா இது காரல் எடுக்காம இருக்கிறதுக்கோசம் உப்பு போட்டுக்கலாம். இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ சாதம் கிளறும் போது நம்ம மஞ்சத்தூள் போடணும். அதுக்கு பதில் இப்போ இதுலயே போட்டுட்டோம் அப்படின்னா ஈவனா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கோசம் இப்போ இதை நாம ரன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வாணலியில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நாம இதுக்கு தாளித்தோம் இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இது பாதி வெந்தப்புறம் நம்ம முந்திரி போட்டுக்கலாம்.
இப்போ நான் அனல் கம்மி வச்சு தாங்க செய்கிறேன். அனல் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் வறுபடாது. அதனால் அது மாதிரி சன்னமாக அனல் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கூட நான் ரெண்டும் அட் அ டைம் நம்ம போட்டு சரிபடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் முந்திரி போடுறேன். அடுத்தது ஒருவேளை நமக்கு ஏதாவது வேர்க்கடலை சரியாக வேகுமா இல்லை முந்திரி ஜாஸ்தி பொரிஞ்சிடுமா அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா வேர்க்கடலையை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முந்திரியை எடுத்து எண்ணெயில் போட்டு அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் மிச்ச எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே எண்ணெயை போதும் நமக்கு. இப்போ இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு போடலாம். அவங்க ஆந்திராக்காரங்க நிறைய போடுவாங்க, ஆனால் அதுக்கு நமக்கு விருப்பம் போல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது லேச பொன்னிறமாக மாறட்டும். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்தயம், வாசனைக்கு ஒரு 4 வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டுடாதீங்க, அதே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் வந்து பெருங்காயம், அதாவது எண்ணெயில் போட்டு பொரியாத பெருங்காயம் இருக்கு இல்லையா, கட்டி பெருங்காயம், அது போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பெருங்காயத்தை பொரிச்சு வச்சுருப்பேன். அதை வந்து மிக்சியில் ரன் பண்ணி இது மாதிரி தூளாக வச்சுருப்பேன். இப்போ இந்த பெருங்காயத்தூள் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தாராளமாக தான் போடுவாங்க அவங்க, அதே மாதிரி நானும் நிறைய போடுறேன். இப்போ அதோட வந்து பச்சை மிளகாய் வாசனைக்கு 2 அதோட காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 போட்டுக்கலாம். இப்போ நாம் வந்து அதுலேயும் 5 மிளகாய் போட்டிருக்கோம், அரைக்கிறதுலேயும் நம்ம போட்டிருக்கோம், அதனால அது மாதிரி போட்டுக்கணும் நாம். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இப்போ புளி கரைசல், இப்போ நான் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் புளி கரைசல் ஊற்றுறேன். இதில் இது மிச்சம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து நல்லா வெந்து கெட்டிப்படட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புளி கரைசல் கொதிக்கும் போது நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ இந்த உப்பு வந்து நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா சாதம் போட்டு கிளறும் போது நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா போட்டுக்கணும். 2 தடவை உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது புளி கரைசலையோ சாதத்துலேயோ 2 போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பிட்றது. அதனால கொஞ்சம் பார்த்து கவனித்து ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் அப்படியே மேலே வந்துடுச்சு. புளி கரைசல் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி கெட்டியாகணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல் ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பொடி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம கடுகு, மிளகாய், உப்பு போட்டு அரைச்ச பொடி இருக்குது இல்லையா, அதை வந்து நான் இதை எடுத்தோம் போட்டது ரன் பண்ண பொடி மொத்தம் நான் இதில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இப்போ நாம் இது அரிசி சாதம் வந்து நுணுங்காமல் அப்படியே அழகாக நாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கடுகுடைய வாசனை வந்து இந்த புளிசோறில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கருவேப்பிலை வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு அரோமாவாக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே புளி கரைசல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், புளி கரைசல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம சாதத்தில் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல சாதத்தில் மிக்ஸ் ஆகும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த புளிப்பை பார்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி, இப்போது இது வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட்டிங்க இருந்ததுன்னா அப்படின்னா கரண்டி போட்டு அழுத்தாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு சாதம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால நம்ம இப்படி கரண்டி கையில் நசுக்கி விட்டுட்டு இது மாதிரி கலரை இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தரோவாக நான் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு பத்தலை. உப்பு மட்டும் நான் இப்போ கையில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், இப்படி கையில் எடுத்துக்கிட்டு புளி கரைசலும் கொஞ்சம் வேணும். அதாவது புளிப்பு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு உடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஊறின அப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் பாருங்கள், இப்போ இங்கே இதில் இருக்கிறதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் இருக்கிற எண்ணெயே போதும். தொண்டை பிடிக்கும், அது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக குழங்குறவங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க நீங்கள். இப்போ வந்து இந்த முந்திரி வேர்க்கடலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளிசோறு வந்து கலக்கிறது ஒரு கலைங்க. சோறு வந்து நுணுங்கக்கூடாது, நுணுங்காமல் அப்படியே அருமையாக அதை கிளறணும். கை வந்து நல்லா பக்குவமாக அந்த வசதியாக நமக்கு அந்த எப்படி அதை அசைச்சா கையை எப்படி விரல்கள் அசைச்சா சாதம் நுணுங்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அழகாக கிளறணும். அது இப்போ வந்து நம்ம போட்டு வேகமாக கலந்து விட்டோம் அப்படின்னா புளிசோறும் அப்படியே உப்புமா வாட்டம் ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பச்சை மிளகா எல்லாம் கூட அதில் வெந்து அப்படியே நல்லா கரைஞ்சி போச்சு. இப்படி கரைஞ்சி போகிறதில் அந்த பச்சை மிளகா டேஸ்ட் வந்து மைல்டாக தெரியும், சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது முந்திரி, வேர்க்கடலை, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே திட்டமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக நிறைய வேணும் அப்படின்னா சேர்த்திக்கோங்க. நல்ல கடுகு வாசனையோட அருமையாக இருக்குங்க. இது வந்து புளிக்கரைசல் வந்து கலர் வந்து மைல்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து புளி வந்து நல்லா கலராக இருக்குது, அதாவது நல்ல கோல்ட் கலராக இருக்குது. கருப்பு தட்டாமல் இருக்கிறதால உங்களுக்கு இப்படி இருக்குது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு பழைய புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்ல கலராக அப்படியே சூப்பராக இருக்கும். கோயில் புளியோதரை தோற்று போயிடும் நம்ம செய்யறது. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு புளிக்கரைசல் ரெடி பண்ணோம் அப்படின்னா நிமிஷம் செஞ்சிடலாம். காலையில் லஞ்சுக்கோ மத்தியானம் லஞ்சுக்கோ காலையில் கூட அவசரத்துக்கு இதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போகலாம். நைட் டின்னருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்டிகை நாட்களில் நம்ம பிரசாதமாக செஞ்சு கொடுக்கறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக வாசனையாக சூப்பரான கடுகு புளியோதரை, அதுவும் ஆந்திரா ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக போடுவீங்க நீங்கள்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான புளியோதரை. இதில் வந்து நான் வெல்லம் போடலை, அவங்க எப்படி எனக்கு ரெசிபி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். தேவைப்படுறவங்க வேணும்னா அந்த புளிக்கரைசல் வேகும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த இளநீ வந்து முத்தி தேங்காய் ஆடுற பக்குவத்தில் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய், வெங்காயம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்டுடலாங்க. அந்த அளவுக்கு கணக்கே தெரியாது நம்ம சாப்பிட்றது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.